ஆரம்பிக்கும் போதே ஆரம்பலே ஆரம்பிச்சு. ஸோ வெல்கம் டு அஜய் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமைக்க போகிறோம். இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இங்கே ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டா மியூசிக் குக் பண்ணுறோம். ஸ்டுடியோவில் உட்காந்து வேற என்ன பண்ணுவான். நல்லா பண்ணுறீங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி வீடியோ முடிகிற வரைக்கும் பண்ணீங்கன்னா நல்லா ஜாலியாக. எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கோம்னா அடுத்து வந்து இப்போ ஒரு வீடியோ பண்ண போகிறோம். என்னன்னா நீ ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இப்படி பண்ணக்கூடாதுங்க. என்ன நீங்கள் என்னது அப்புறம் இவர் வந்து ஒரு மேஜிக் மேன் அப்படி ஆரம்பிக்கிறதா? இல்லைன்னா இவர் வந்து சமயக்காரர். எங்கே வந்திருக்கீங்க? எதுக்கு நான் எப்போயும் வரேன் தானே வந்திருக்கீங்க. தெருதுப்புன்னு உள்ள வந்தீங்க, படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், படத்தை நிப்பாட்டினீங்க, வீடியோ ஆன் பண்ணி உள்ள வந்தாரு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குடா அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்கடா. வீடியோ எடுத்து அங்க செட் பண்றீங்க. நீங்க எதுக்கு? என்ன நடக்குது? ஷூட்டிங் வந்து அவர் வந்து மிமிக்ரி கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்துல இருக்காப்புல. ஒரு எனக்கு வந்து கரெக்டான ஒரு ஆளை பண்ணவும் விஜய் டிவியில் அந்த சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து மிமிக்ரி பண்ணார். அவர் வந்து சில பேருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சரி நம்மளும் இந்த மாதிரி மிமிக்ரி தெரிஞ்சவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நீ மைண்டுக்கு வந்தா. அதுக்கு எதுக்கு இங்கே வந்த? மிமிக்ரி தெரிஞ்சவன்ட்டு மிமிக்ரி தெரிஞ்சவங்களே தெரியாது, ஆனால் மிமிக்ரி தெரிஞ்சவனே தெரியும் எனக்கு. மிமிக்ரி ஒரு 5 வீடியோ தான், ஒரு 5 வாய்ஸ் கற்று தந்தேன்னா நான் ரீல்ஸ் போட்டு இந்த வயசுல அப்படி பேசி நான் ட்ரெண்ட் ஆயிடுவேன். நீங்க நல்லா தான் பேசுறீங்க இந்த வயசுல. அதே வயசு தெரியும். என்ன இந்த வயசுல என்னங்க இது? அதுதான் அந்த மாதிரி அந்த நோக்கத்தில் வந்துருக்கீங்க. சரி, இப்போ யார் மாதிரி பேசுறீங்க நீங்க சொல்லுங்க. 3வது நபர் இவன் வந்து ஃபர்ஸ்ட் ரஜினி. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கடவுள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் லைக் பண்ணால் அதுவும் கடவுள் கையில் தான் இருக்குது. கமெண்ட் பண்ணால் ஷேர் பண்ணால் அது கடவுள் கையில் தான் இருக்குது. ரஜினி சாரை வந்து பேட்டி எடுக்க இல்லை பேட்டி எடுக்கலாம் முடியாது. நீங்கள் சொல்லி தரணும் எனக்கு ஒரு டயலாக். ரஜினி சார் படம் தான் பார்த்து பேசுறதோ பேட்டை இந்த மாதிரி ரஜினியில் தான் ஆரம்பிக்கும். ரஜினி சார் வயசை வந்து தலைவன் நமக்கு சொல்லி தர போகிறோம். நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஏதாச்சும் படத்தோட டைலாக் சொல்றோம். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். டைலாக் வந்து ஒன்மோர் யாருக்கு சொல்லி தரான்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? இதே தொகுப்பாளர் நானு. சரி, நான் டைலாக் சொல்லி தரேன். டைலாக் வந்து மிமிக்ரி சொல்லி தரேன். உமா என்ன டைலாக்னா, கண்ணா பண்ணிங்க தான். ஒரே ஒரு நிமிஷம், தொகுப்பாளர்னா என்ன? போயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். தொகுப்பாளர்ங்கிறவங்க, அதாவது ஆரம்பிக்கிறவங்க. தொகுப்பாளர் கண்டினியூ. அங்கே தமிழ் தொகுப்பாளர், இங்கிலீஷ் ஆங்கர். டவுலூன் டேங்கர் வந்து அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது. அது வந்து இது வேணான்றீங்க. போடுங்க, இது வேணாம். டைலாக் என்னன்னா, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். அந்த டைலாக் வந்து எனக்கு ரஜினி வயசில் எப்படி எடுக்கிறது. அது ரஜினியோட மாடுலேஷன். தலைவருக்கு என்னென்னா, கதா பண்டிகை தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். அந்த சிரிக்கணும் குலுங்க கூடாது. குலுங்க கூடாது. அவர் எப்படி அந்த மாதிரி 10 பேர் பிடிச்சி வச்சிருப்பேன் மாறுன்னு. ரஜினி சார்லாம் இந்த வீடியோ பார்த்தா ட்ரைனிங் தான் ப்ரோ. தயவு செய்து இந்த வீடியோ போடுறீங்கன்னா டிஸ்க்ளைமர்ல போட்டுருங்க. எந்த ஃபேன்ஸையும் புண்படுத்தல கத்துக்கிறேன். இல்ல நம்ம பேசுற வழக்கமாத்த கொண்டு அடிப்பாங்க அங்க இருந்து. அதுக்காக சொல்றேன். ஏதாவது ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாரம் பாருங்க, கமெண்ட் கண்ட்ராவே வந்துச்சுன்னா கமெண்ட் நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணியிருக்கேன். நைஸ். ஓகே பண்ணுங்க. என்ன பண்ண மாட்டேங்க? ஏய் தண்ணி கூடாது. சரி, அது என்ன? அது என்ன எப்படி இருக்கு? சரி, சிரிப்பு வேணும். நல்லா இருக்கும். என்ன டைலாக்? வேற டைலாக் சொல்லுங்க. கண்ணா கண்ணா இப்படி வருமா? இப்படி இல்லைங்க, இது வந்து வில்லன் அஜித் மாதிரி.
என்னங்க அது? வேலையே போயிருச்சு. அந்த இதுல படுத்து கிடப்பேன் தெரியுமா, சந்தான காமெடியில ஒருத்தன் கீழே படுத்து பாருங்க. கண்ணா பண்ணிங்க கூட்டமா வரும். சிங்கம் 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 யாருங்க அது? இல்ல தலைவர் வேற ரஜினி வெறி வேற ஆக்டர் போங்க, இது வேணாங்க. இந்த வரவே இல்லை சுத்தமா. ஒரு ட்ரை பண்றேன். இல்ல நீ சிரிக்கிறதுக்கு என்ன எடுத்துக்க நல்லா பண்ணுவேன். என்ன உள்வாங்கி அவரோட மேனரிஸ் சொன்னாங்க. சரி அப்ப ரஜினி அவர் மாதிரி பண்ணிப்பாங்க சார். நான் தான் ரஜினி சார் மாதிரி. You can get away, but you never know.